குட் ஈவினிங் டீம் மெம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் விஷயமே இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SBO மெம்பர்ஸ் லிமிட் 15 lakh அப்படிங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த 15 lakh அப்படிங்கிற விஷயம் இங்கே 10 lakh கம்மி பண்ணியிருக்கோம். இன்னும் கம்மி பண்ணியாச்சு. SBOவில் 10 lakh மேலே மெம்பர்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட். ஸோ அந்த விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ ஏன் 10 lakh மெம்பர்ஸ்க்கு மேலே கம்மி பண்ணாங்க அப்படின்னா, ஸோ SBOடைய இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் நம்ம சைன் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அதன் மூலியமா நமக்கு எவ்வளோ வருமானம் வரும், அந்த கம்பெனிலேருந்து எவ்வளோ வருமானம் வந்தால் நம்ம எத்தனை பேருக்கு சேலரி போட முடியும், ரைட். ஸோ SBOவில் ஜாயினிங் பேஸ் பண்ணிலாம் சேலரி போடுறது இல்லை, அப்பயுமே கிடையாது. அப்பயுமே ஜாயினிங் பேஸ் பண்ணி சேலரி போடுவோம். அதுக்கு அந்த வருமானத்தையும் யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம், அந்த வருமானத்தையும் யூஸ் பண்ணும். பட் இன்னும் ஸோ SBOவில் உண்மையிலேயே நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, இப்போ 6800 பேர் இருக்கீங்க இல்லையா. ஸோ இந்த 6800 பேரும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. SBO அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில் நம்ம ஒர்க்குக்காக வேலைக்காக ஜாயின் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாம் ஒர்க் பண்றதுக்காக ஜாயின் பண்ணிருக்கோம். அந்த கம்பெனியில் இப்போ இன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க. அந்த மீட்டிங்கை ஆன்லைன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கட் பண்ணிட்டு போறதோ, கேட்காம விடுறதோ, இல்ல தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதோ அவாய்ட் பண்ணிட்டு அந்த 2 மணி நேரம் மீட்டிங்கை முழுமையா கேட்டீங்க அப்படின்னா நீங்க கண்டினியூ SBOவில் இருக்கலாம். சரிங்களா. ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், SBO அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்ட பார்த்தது மாதிரியான பார்ட் டைம் ஜாப் கம்பெனி கிடையாது. எங்களுடைய டார்கெட் என்னன்னா, எங்களுக்கு கொஞ்சம் மெம்பர்ஸ் தேவை, லேக்ஸ் ஆஃப் மெம்பர்ஸ் தேவை ஃப்ரீலான்சரா வீட்டில இருந்து ஒர்க் பண்றதுக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் தான் இந்த பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம 1 by 1 எப்படி மூவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறது. ஸ்டார்டிங்ல SBO என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்ததோ, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே 1 by 1 செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதும் தெரியும். ஸோ இப்பயும் அதுதான். ஸோ அந்த கம்பெனி மூலியமா நமக்கு எவ்வளவு வருமானம், அந்த கமிஷன் எவ்வளவு கிடைக்கும்ன்றதை பொறுத்து தான். ஸோ இந்த 15 lakh-ன்றதையும் 10 lakh மெம்பர்ஸாக மாற்றிருக்கும். ஸோ இப்போ எத்தனை மெம்பர்ஸ் இருக்க போறாங்க, ஏன்னா எலிஜிபிலிட்டி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி. ஓகே, யார் வேணாலும் ஜாயின் பண்ணிட முடியாது. அது இந்த இங்கே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் SBO இடமே இல்லை ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு உண்மையிலே ஒரு வருமானம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க இல்லையா. நமக்கு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் இன்கம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க, ரைட். இவங்களாம் டைம் பாஸ் வரவங்க, அவங்களாம் நம்ம விட்டுருவோம். ஓகே, ஸோ உண்மையிலே கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இன்னைக்கு SBOவில் இருக்காங்க. SBOவில் கொஞ்சம் பேர், ஒரு சில ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மாதிரியான மக்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் ஜாயின் பண்றதே ஒரு ஹாபி மாதிரி தான், ஒரு பொழுதுபோக்கு மாதிரி தான். ஏதோ பேருக்கு ஜாயின் பண்ணுவாங்க, வந்தா பாத்துக்கலாம், வரலாம் பாத்துக்கலாம், விட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் நமக்கு அவங்கள மாதிரி ஆட்கள் தேவையில்லை. சரிங்களா, ரைட். நமக்கு தேவையானது SBOவில் நம்ம சொல்ற ஒர்க்கை செய்யக்கூடிய ஆட்கள். ஓகே, SBOவில் ஆல்ரெடி இருக்கிற மெம்பர்ஸ் 3,70,000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா, ரைட். ஸோ அதில் நாம இப்போ நிறைய பேரை ஃபில்டர் பண்ண போறோம். சரிங்களா, ஃபில்டர் பண்ணிட்டு ஸோ யாருக்கு உண்மையிலேயே வேலை தேவையோ, யார் உண்மையிலேயே கஷ்டப்படுறாங்களோ, ஸோ மாதம் 10,000 ரூபாய் உண்மையிலேயே யாருக்கு கிடைச்சா பயனுள்ளதா இருக்குமோ, நம்ம சொல்ற ஒர்க்கை யார் செய்வாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். மந்த்லி 10,000 rupees சேலரி வீட்டில் இருந்தபடியே பார்ட் டைமா ஒரு 1 hour ஒர்க் பண்ணா கிடைக்கும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி அதிசயம். ஒரு 2 மாசம் கிடைக்கும், 3 மாசம் கிடைக்கும், ரைட். இல்லைன்னா நம்ம ஆள் சேர்த்து விட்டா கிடைக்கும். கரெக்டா, பார்ட் டைம் ஜாப்னாலே ஆள் சேர்த்து விட்டா மட்டும்தானே கிடைக்கும், ரைட். ஸோ பட் நம்ம கம்பெனியில் அப்படி கிடையாது. ஆள் சேர்க்கறத நிறுத்திட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா. ஸோ நீங்க மட்டும் செல்ஃபா நீங்க மட்டுமே ஒர்க் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஒர்க், உங்க மொபைல்ல உங்களுக்குன்னு ஒரு ஒர்க், அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது இங்க இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி உங்களுக்கு 10,000 rupees கிடைக்க போகுது அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம் தான். உண்மையிலேயே யாருக்கு தேவைப்படுதோ நம்ம அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கலாம், ரைட். தப்பு இல்லை அப்படிங்கிற முடிவு தான் இந்த 10 lakhs மெம்பர்ஸே போதுன்றது. ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கிறவங்க போக பேலன்ஸ் ஒரு 7,000 சம்திங் வரலாம். அவங்களுக்கு மட்டும்தான் இனிமேல் SBOவில் எப்பயுமே கண்டினியூ இருப்பாங்க. ஸோ மறுபடியும் எப்பயாச்சும் ஆளுங்க எடுப்பீங்களா சார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 99.9% மறுபடியும் ஆட்கள் எடுக்கிறதுன்றது வரவே வராது. அதையும் அடுத்த ஒரு 3 yearsக்கு கண்டிப்பாக ஆட்கள் எடுக்க மாட்டாங்க. 100% 3 yearsக்கு SBOவில் யாரும் ஜாயின் பண்ண முடியாது. இப்போ 10 lakh மெம்பர்ஸ் ரீச் ஆயிட்டாங்கன்னா 3 yearsக்கு அப்புறம் வேணா மேபி ஒரு 0.1% நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் 3 yearsக்கு நம்ம இந்த 10 lakh மெம்பர்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண போறோம், கண்டினியூ ஆக போறோம். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான், ரைட். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போமா. அடுத்தது SBOவில் இருக்கக்கூடிய அந்த 10 lakh மெம்பர்ஸ்க்குமே எப்படி பேமெண்ட் கிரெடிட் ஆக போகுது அடுத்த ஒரு 3 yearsக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது, ரைட். ஸோ நம்ம அந்த கம்பெனி கூட ஒரு 36 மாசத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ லீகலாக டைப் பண்ணியிருக்கோம். ஸோ 36 மந்த்துக்கு, ரைட். அந்த 36 மந்த்துக்கு அவங்களுடைய மேஜர் ப்ராஜெக்ட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம். அது என்ன ஒர்க் அப்படிங்கிறதுலாம் நம்மளுடைய டெய்லி டாஸ்க் பத்தி பிளான பத்தி இன்னும் ஒரு சில நாட்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்ப சொல்றேன். இன்னைக்கு கண்டிப்பா பிளான பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறதும் கிடையாது. ஓகே, ஸோ அதுல SBOவில் எவ்ரி இயர்ஸ் 2,000 rupees உங்களுக்கு இன்க்ரீஸும் ஆகும். சரிங்களா. இயர்லி ஒன்ஸ் 2,000 rupees இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கம்பெனி இனிமேல் எப்படி ஒர்க் ஆக போகுது SBO அப்படின்னா, ஒரு ஃபுல் டைமா ஒரு கம்பெனில போய் நம்ம ஜாயின் பண்ணா எப்படி ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்ப நம்ம ஃபுல் டைமா ஜாயின் பண்றதுக்கு ஒரு கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு ஸோ
நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும், நிறைய படிச்சிருக்கணும், நிறைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்கும். பட் இங்க என்ன தெரியுமா தேவை? பேசிக் இன்டர்நெட் நாலேஜ். மொபைல்ல வர்றதை படிக்கிறதுக்கும் அந்த மொபைலை யூஸ் பண்றதுக்கும் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தாலே போதும், SBOல நீங்களும் ஒர்க் பண்ணலாம். அவ்வளவுதான், பெரிய கண்டிஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ரைட், ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும், ஓகே, ஏப்ரல் டு செப்டம்பர் வரைக்கும் SBOல மினிமம் சேலரி தான். அடுத்த அந்த 6 மாசத்துக்கு ரொம்ப மினிமமான ஒரு சேலரி தான் எல்லாருக்குமே கிரெடிட் ஆக போகுது. அந்த 10 lakh மெம்பர்ஸ்க்குமே கிரெடிட் ஆகும். அதுக்குன்னு பழைய மெம்பர்ஸ்க்கு புது மெம்பர்ஸ்க்கு டிஃபரன்ஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். அதுலயும் சில்வர்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சேலரி கிரெடிட் ஆகும், அப்கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சேலரி கிரெடிட் ஆகும், இனிமேல் புதுசா வரவங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் சேலரி கிரெடிட் ஆகும். ரைட், சோ அந்த டிஃபரன்சியேஷன் கண்டிப்பா இருக்கும். ரைட், கண்டிப்பா 10,000 கிடைக்க போறது கிடையாது. 10,000 எப்போதுல இருந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னா அக்டோபர் மந்த்ல இருந்து மட்டும் தான் கிரெடிட் ஆகும். அந்த கம்பெனி ஏன் இப்ப இந்த ஒரு 6 மந்த்துக்கு அந்த வருமானத்தை கொடுக்காம 6 மந்த்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் நீங்க மட்டும்தான். ஏன் அப்படின்னா SBO சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்றது இல்லை அப்படின்னு தான். அதனாலதான் அந்த கம்பெனி முதல் 6 மாசத்துக்கு நீங்க கரெக்டா ஒர்க் பண்ணுங்க, சரிங்களா? சோ அதுக்கு மினிமமான சேலரி கொடுக்குறோம். ரைட், சோ கரெக்டா நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஓகே, சோ கரெக்டா நாங்க எங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு அந்த பிக்ஸ்டான இன்கம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப இந்த 6 மாசத்துக்கு SBOட ப்ரொசீஜரை டோட்டலா மாத்த போறோம். சோ ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வர போறோம். இதுதான் SBO, இப்படிதான் ஒர்க் இருக்கும், இப்படிதான் நம்ம அதை சப்மிட் பண்ணணும், இப்படிதான் பேமெண்ட் இந்த டேட்ல தான் கிரெடிட் ஆகும். சோ எல்லாத்தையும் ஸ்டாண்டர்டான ஒரு SBO கொடுக்க போறோம். சோ அதுலயும் நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னா, SBOல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்குறோம்னா அடுத்த 24 ஹவர்ஸ்ல அந்த 10 lakh பீப்புளுக்குமே போய் சேர்ற மாதிரி ஒரு SBO உருவாக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் செப்டம்பர் மந்த்ல இருந்து, செப்டம்பர் மந்தோட முடிஞ்சிருக்கும் இந்த 6 மந்த். சோ செப்டம்பர் மந்த் முடிஞ்சிருந்து அக்டோபர் 24ல இருந்து செப்டம்பர் 25 வரைக்கும் அவங்களுடைய சேலரி 10,000 rupees மினிமமா பிக்ஸ்டா கிடைக்கும். ஏன்னா அந்த 10,000க்கு உங்களுடைய ஒர்க் மட்டும் தான், உங்களுக்குன்னு டெய்லி டாஸ்க்னு ஒன்று இருக்கும், அந்த டாஸ்க்கை செய்யறது மூலமா மட்டுமே 10,000 rupees உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகே, கிளியரா? சோ அக்டோபர் 25 2025 இருந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் 12,000 மினிமம் பேக்கேஜ். இந்த மினிமம் பேக்கேஜ்ன்றது உங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்க போகுது. உங்களுக்குன்னு ஒரு ஒர்க், மொபைல் பேஸ்ட் ஒர்க், ரைட்? சோ அந்த ஒர்க் மேக்ஸிமம் 1 ஹவருக்கு மேல இருக்க போறது கிடையாது, ஒரு per டேவுக்கு. ரைட், இந்த ஒர்க்கை செய்யறது மூலமா மட்டுமே இந்த வருமானம் வரும். இது இல்லாம அடிஷனலா நிறைய எக்ஸ்ட்ரா இன்கம்காக, அடிஷனல் இன்கம்காக நிறைய டாஸ்க்கும் இருக்கும். அது விருப்பப்பட்டவங்க அதை செஞ்சு எக்ஸ்ட்ரா வருமானமும் ஏர்ன் பண்ணலாம். அது உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம், மந்த்லி 1 lakh வரைக்கும் கூட சம்பாதிக்கலாம். அது முழுக்க உங்களுடைய விருப்பம். அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மட்டும் தான். இது பேசிக் சேலரிக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அதை செஞ்சா போதும். இது இல்லாத அடிஷனலா நீங்க யாரையாச்சும் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வாங்குற ஒவ்வொரு இன்கம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேரை நீங்க கொடுத்துருக்கீங்க உங்க டவுன்லைன்லனா, அப்ப 2024 அக்டோபர் மந்த்ல இருந்து ஒவ்வொரு மாசமும் 10 பேரும் 1 lakh rupees earn பண்ணுவாங்க. அந்த 1 lakh rupeesல 10% உங்களுக்கு கிரெடிட் ஆகும். 10,000 ரூபாய் இன்ட்ரோ போனஸா மட்டுமே உங்களுக்கு கிரெடிட் ஆகும். சிம்பிள். சோ யாராச்சும் ரெஃபரல் கொடுத்துருந்தீங்கன்னா, சரிங்களா? இல்ல சார் இனிமேல் நான் கொடுக்கலாம் இருக்கேன், தாராளமா கொடுக்கலாம். சோ இன்னும் நமக்கு தேவையான மெம்பர்ஸ் இன்னும் ஒரு 7 lakhs மெம்பர்ஸ் மட்டும் தான். 7 lakhsக்குள்ள உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கலாம், அவ்வளவுதான். சோ அதுக்கு மேல நம்ம உள்ள மெம்பர்ஸை எடுக்க மாட்டோம். ஓகே, அதே மாதிரி அக்டோபர் 26ல இருந்து 27 வரைக்கும் 14,000 rupees உங்களுடைய மினிமம் பேக்கேஜ். அந்த உங்களுடைய ஒர்க்கை பேஸ் பண்ணி மட்டுமே. இங்க இந்த 14,000 12,000 10,000 அப்படிங்கிறது உங்களுடைய டீம் எவ்வளவு growth ஆயிருக்கு, எத்தனை லெவல்ஸ் போயிருக்கு, அதை பேஸ் பண்ணிலாம் கிடையாது. உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு ஒர்க், சரிங்களா? அந்த தனிப்பட்ட ஒரு ஒர்க்கை நீங்க பண்றதுனால உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். அது இல்லாத நீங்க டீம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கமிஷன் ஒன்று வரும். அது இல்லாத எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒர்க்கும் இருக்கும். அதை செய்யறது மூலமா இன்னும் அடிஷனலாக நீங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, சோ இப்படிதான் நமக்கு பே அவுட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆக போது. அடுத்த 3 இயர்ஸ்க்கான பே அவுட் இது ஃபிக்ஸ்டு. சோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா பேமெண்ட்ல சேஞ்சஸ் இருக்கும். அது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆக போறது கிடையாது. ஏன்னா அவங்க அடுத்தடுத்து பண்ணக்கூடிய நிறைய ஒர்க் இருக்கு. அவங்க பண்ணக்கூடிய ஒர்க் எல்லாமே டிஜிட்டலா தான் இருக்கும். சரியா? டிஜிட்டலா அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம ஜஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த கம்பெனில வரக்கூடிய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். நீங்க எல்லாம் ஜஸ்ட் ப்ரொமோட்டர்ஸ். ஓகே, SBO என்ன பண்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. முதல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுங்க. அட்வர்டைசிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அட்வர்டைசிங் அப்படின்னா விளம்பரப்படுத்துதல். அட்வர்டைசிங் கம்பெனினா விளம்பரப்படுத்துதல், மக்களுக்கு ஒரு விளம்பரத்தை கொண்டு போய் சேர்க்கிறது. அது அட்வர்டைசிங் கம்பெனி, அட்வர்டைசிங் ஏஜென்சி. ஓகே, ரைட், அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம். மார்க்கெட்டிங் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பொருளோ சர்வீஸோ கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாத அதை சேல்ஸும் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் மார்க்கெட்டிங் கம்பெனியோட வேலை. சோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன பண்றோம், மார்க்கெட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. சரிங்களா? வீடியோட போய் சேல் பண்ணலாம், மொபைல் கால்ஸ் மூலமா கால் பண்ணி பேசலாம், பிக்கப் பண்ண சேல்ஸ் கொண்டு வரலாம். ரைட், நேரடியா போயிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு அங்க வர வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இல்ல ரோட்டோரங்கள்ல வச்சு சேல்ஸ் பண்ண முடியும். நிறைய சேல்ஸ் பண்ணது, மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு பொருளையோ சர்வீஸையோ மார்க்கெட் பண்றதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எப்படின்னா ஆன்லைன்ல நம்ம பண்ணக்கூடிய விஷயம், ஆன்லைன்ல ஒரு விஷயத்தை ஆன்லைன் மூலமா மட்டுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அவ்வளவுதான். சரியா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம டீடைலா நிறைய தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ அதை ஆன்லைன் மூலமா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்னா வெறும் விளம்பரப்படுத்துறது மட்டும் இல்ல, அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து மக்கள் அதை பயன்படுத்துற மாதிரி வச்சோம் அப்படின்னா சரியா? அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அவ்வளவுதான். இதுல இதெல்லாம் தான் இருக்க போகுது.
ரைட். அதுக்கு நீங்க வந்து எந்த பொருளையாச்சும் யாரையாச்சும் வாங்க சொல்லணுமா, இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லி யார்கிட்டயாச்சும் கொண்டு போய் பேசிட்டே இருக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. உங்களுடைய ஒர்க்கு முழுக்க ஃபேஸ்புக், ஷேர்செட், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதில் மட்டும்தான் இருக்க போகுது. சரிங்களா? ரைட். ரொம்ப சிம்பிளா தான் இருக்க போகுது. நீங்க யாரையும் போயிட்டு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ரைட். ஏன்னா நிறைய பேர் பயந்துடக்கூடாதுல்ல. ரைட். இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸ், ஓகே, இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இப்போ போயிட்டு இருக்கு. ரைட். ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸை ஏன் சார் நீங்க அப்டேட் பண்ண சொல்றீங்க, அடிக்கடி அப்டேட் பண்ண சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸை எல்லாரையுமே அப்டேட் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பிளஸ் உங்களுக்கு மெயில் அனுப்ப தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டு விஷயம் தெரிஞ்சவங்களை மட்டும் SBOல வச்சுக்கிட்டு மற்ற எல்லாரையும் நாம என்ன பண்ண போறோம், SBOல வந்து ரிலீஸ் பண்ண போறோம். அவங்களுக்கு எல்லாம் ரீஃபண்டபிள் கொடுத்து. சரிங்களா? ரைட். ஸோ அவங்களை நம்ம கட்டாயப்படுத்த வந்து, ஏன்னா நீங்க கொடுத்துருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி தான் ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜாயினிங் வேணும், உங்களுக்கு நீங்க அப்கிரேட் ஆகணுன்றதுக்காக மட்டுமே தாத்தா பேர்ல பாட்டி பேர்ல படிக்க தெரியாதவங்க பேர்லாம் ஐடி போட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வர மாதிரி பண்ணி அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்கிக்கிறீங்க. நீங்க ஐடி போட்டுறீங்க, அந்த ஐடி நீங்களே ஒர்க் பண்றீங்க. ஏன் நிறைய ஐடிஸ் ஒர்க் பண்ணாமலே கிடக்குது. காரணம் நீங்க அப்கிரேட் ஆகணும். அதுக்காக மட்டுமே, உங்களுடைய சுய லாபத்துக்காக மட்டுமே பண்ண வேலை இது. ஓகே. சோ அப்ப இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸ் யாரெல்லாம் அப்டேட் பண்றாங்களோ, ஓகே, அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு மற்றவங்க எல்லாம் ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணணும், சோசியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். இதை நமக்கு மெயில் அனுப்பியிருக்கணும், அவங்க ரெஜிஸ்டர் மெயில இருந்து மெயில் அனுப்பியிருக்கணும். இதை கரெக்டா பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான். ஓகே. முதல்ல நமக்கு வேற யாருன்னா கேட்டு சொல்லுவாங்க அப்படிங்கிற அந்த பழக்கத்தை முதல்ல மாத்திக்கங்க. நீங்க தான் வேலை செய்ய போறீங்க, நீங்க தான் சம்பளம் வாங்க போறீங்க. உங்களுக்கு உங்க டீம் லீடரோ இன்ட்ரோடியூசரோ கேட்டுட்டு வந்து சொல்லணும்ன்றது அவங்க வேலை கிடையாது. ஓகே. இன்ட்ரோடியூசரோட வேலை என்ன, நீங்க கேட்கற கேள்வி எல்லாம் பதில் சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஒரு ஜாப் இருக்குன்னு உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணி விட்டுட்டாரு. அந்த கம்பெனி ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா பரவாயில்ல, அந்த கம்பெனி தான் உட்காந்து டெய்லி கத்திட்டு இருக்கு. வீக்லி ஒன்ஸ் வந்துறாங்க கத்துறதுக்கு, என்ன ஏதுன்னு அப்டேட் பண்றதுக்கு எல்லாத்தையுமே. அப்ப நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண கூட முடியல அப்படின்னா அப்ப நீங்க SBOல இருக்க தகுதி இல்லை. அவ்வளவுதான். நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவீங்க சார், அதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க SBOல இருக்க எலிஜிபிலிட்டி இல்லை. அவ்வளவு எலிஜிபிலிட்டி, பேசிக் எலிஜிபிலிட்டி. நம்ம ஒரு கம்பெனிக்கு ஃபுல் டைமா வேலைக்கு போறோம்னா அந்த கம்பெனில டெய்லி மீட்டிங் நடக்கிற கம்பெனிஸ் இருக்கு, வீக்லி மீட்டிங் நடக்கிற கம்பெனிஸ் இருக்கு. அந்த மீட்டிங் நடக்கும்போது மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணணும். 1 மணி நேரம் பேசினாலும் 2 மணி நேரம் பேசினாலும் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். நான் கேட்க மாட்டேன், என்னால அட்டென்ட் பண்ண முடியாது, நான் அந்த அளவுக்கு பிஸியா இருக்கேன் அப்படின்லாம் அந்த கம்பெனில போயிட்டு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டி, சார் என்னுடைய வேலை என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணி கொடுக்குற கம்பெனி, அதில் போய் நம்ம வேலைக்கு ஜாயின் பண்றோம். சரிங்களா? ஒரு பேங்க்ல கூட இதுதான் நடக்குது. பேங்க்ல போய் ஜாயின் பண்றோம். அங்க நமக்கு என்ன தெரியுமா வேலை, நிறைய அக்கௌண்ட் பிடிக்கிறது தான் வேலை. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அங்க உட்காந்து டெய்லி மேனேஜர் டார்கெட் ரீச் ஆகல, டார்கெட் பிடிக்கலன்னா வச்சு செய்வாங்க. அங்க உட்காந்து காது கொடுத்து கேட்கணும். என் வேலை பேங்க்குக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்றது மட்டும் தான் சார், அதை நான் என் வேலையை செய்யறேன், நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. முதல்ல இதை கத்துங்க, தெரியல அப்படின்னா கத்துங்க. ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு போறோம்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அதையெல்லாம் ஃபாலோ பண்ற நல்ல மக்களை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மற்ற நல்ல உள்ளங்கெல்லாம் உங்களுக்கு நிறைய பார்ட் டைம் ஜாப் இருக்கு, ஒரே மாதத்தில் ஒவ்வொரு சம்பாதிக்கலாம், அந்த பக்கம் போங்க. நீங்க ஒர்க் பண்ண சேலரியும் நீங்க பே பண்ண அமௌண்ட் SBO கொடுத்துரும். SBO உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நல்லபடியா போயிட்டு வாங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்ல போறோம். சரிங்களா? சோ அதுக்காக தான் இந்த ஃபில்டர் பண்ற ஆப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ எல்லாருமே கம்பல்சரி நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஃபில் பண்ணிருக்கணும். பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸாவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. மேபி அது ஒரு 6 மந்த்லயும் வரலாம், இல்ல ஒரு 1 இயர் கூட ஆகலாம். சரிங்களா? இங்க SBOல இருக்க SBOல ஒர்க் பண்றவங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் மினிமம் 100 மெம்பர்ஸ், இப்படி மினிமம் 100 மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபுல் டைமாவும் வேலை கிடைக்க போகுது. சரிங்களா? எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் 100 மெம்பர்ஸ். ஓகே. சோ கிட்டத்தட்ட இந்தியாவில் 750 டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அதுக்கு 750 டிஸ்ட்ரிக்ட் கிடையாது. பட் தமிழ்நாட்டில் கண்டிப்பா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்துடும். அதர் ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் கம்மியான டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் வரும். சோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் வரப்போகுது. அந்த கம்பெனிக்கு SBOல ஒர்க் பண்றவங்கல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஃபுல் டைமா மினிமம் 100 மெம்பர்ஸ் இருக்க போறாங்க, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாவே. ஓகே. சோ அந்த 100 மெம்பர்ஸ்க்கு மினிமம் சேலரி 20,000 பர் மந்த். ஃபுல் டைம்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மினிமம் சேலரி 20,000 பர் மந்த். சோ இங்க ஆல்ரெடி SBOல ஒரு இன்கம் வாங்குவீங்க பாத்தீங்கன்னா, பிளஸ் அந்த கம்பெனில ஆனா இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 to 12 months கூட ஆகும், கண்டிப்பா ஆகும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் SBOல இருக்காங்க, கரெக்டா இருக்கிறவங்க எத்தனை பேர், எந்தெந்த ஸ்டேட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்டா இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட் நமக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ண சொல்லிருக்கோம். ஆல்ரெடியே நிறைய தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பண்ண சொல்லிருக்கோம். இப்பயாச்சும் கரெக்டா பண்ணுங்க. இப்பயும் நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. அது அடுத்த விஷயத்துக்கு நான் அடுத்தது வரேன். சரிங்களா? சோ அது மட்டும் இல்லாத இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டீம் லீடர்ஸ் அண்ட் BDO ஆபீசர்ஸ், கமாண்டர்ஸ் சொல்லிட்டு போட்டு லாஸ்ட் டைம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன். சோ கமாண்டர்ஸ் கிடையாது. சரிங்களா? கமாண்டர்ஸ் இருக்கிறவங்க மட்டும் தான் கமாண்டர்ஸ். சோ இதுக்கு மேல இப்போதைக்கு கமாண்டர்ஸ் செலக்ட் பண்ணல. மேபி தேவைப்பட்டது அப்படின்னா கமாண்டர்ஸ் செலக்ட் பண்ணுவோம். சோ அதுல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. சோ BDO ஆபீசர்ஸ் அண்ட் டீம் லீடர்ஸ் செலக்ட் பண்ண போறாங்க. ஓகே. யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும்னா எல்லாருமே அப்டேட் பண்ணணும். நான் இந்த கம்பெனி விட்டு வெளியே போறனால நீங்க அப்டேட் பண்ணி தான் இருக்கணும். நீங்க அப்டேட்டே பண்ணலனா உங்களுக்கு நீங்க யாருன்ற விஷயத்தை எப்படி கம்பெனில கண்டுபிடிக்க முடியும்? ரைட்? ஏன்னா இந்த மாதிரி எனக்கு SBOல நீங்க சொல்ற மாதிரி என்னால சோசியல் மீடியா அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி நீங்க எப்பயாச்சும் மீட்டிங் வச்சாக்க என்னால காது கொடுத்து கேட்க முடியாது. SBO சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண முடியாது. மெயில் அனுப்ப தெரியாது எனக்கு. சோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் வெளியே போகணும், ரிட்டர்ன் வேணும்னு விருப்பப்பட்டீங்கனாலுமே ப்ரொஃபைல் டீடைல் கண்டிப்பா அப்டேட் பண்ணிருக்கணும். அது வெளியே போகணும்னு நினைச்சாலும் சரி, உள்ள ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும்தான் பாசிபிலிட்டி. ஓகே. அப்படி சொல்லிருப்பேன். உங்களுடைய வருமானம் 3 விதமா ஸ்ப்ளிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஒரு ஆப்ஷனை கட் பண்ணியாச்சு. ஓகே.
என்ன அப்படின்னா ஆன்லைன்ல ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்காக மட்டுமே நீங்க பயன்படுத்தணும்னு சொல்லியிருப்பேன். சோ அதை கேன்சல் பண்ணியாச்சு. பட் அதுக்கு பதிலா அந்த கம்பெனில நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வேற ஒரு கண்டிஷன் போட்டிருக்கும். அது எப்படி அப்படிங்கறத பிளான் வரும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ பட் ஆனா உங்களுக்கு அப்ப அந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன இருக்கிறது? ஒன்னு வித்ராவல் ஆப்ஷன், இன்னொன்னு லோக்கல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றது. ரைட், இந்த வித்ராவல் ஆப்ஷன்ஸ் கம்பல்சரி இருக்க போது, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. லோக்கல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றதுமே 6 மந்த்க்கு அப்புறம் தான் வரப்போகுது. அப்ப இந்த 6 மந்த்க்கு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எப்படி உங்க வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் ஃபுல்லாவே வித்ராவல் கொடுத்து எடுத்தீங்களோ அதே மாதிரி தான் எடுக்க போறீங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி வித்ராவல் கொடுக்க ஆப்ஷனுமே கூடிய சீக்கிரம் மேபி ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான் நீங்க வித்ராவல் கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கப்புறம் அந்த 10 lakh மெம்பர்ஸ் லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்க ஒர்க்கை பேஸ் பண்ணி உங்க வாலெட்ல இருக்கிற அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே ஃபிக்ஸ்ட், நம்ம எதுவும் வந்து மார்க்கெட்டே இருக்க போறது இல்லை, சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்க போறது இல்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பேமெண்ட் கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிடும். ரைட், ஸோ அதுவுமே இருக்கு. ரைட், ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த லோக்கல் ஷாப்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல வாலெட்ல ஸ்ப்ளிட் பண்ற அந்த விஷயமும் 6 மாசத்துக்கு கிடையாது, அதுக்கப்புறம் தான் வரும். அதுவும் ஒரு 20% வரும். சரிங்களா? ஒரு 20% நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். சோ அந்த பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் முன்ன டிஃபரன்ஸ் இருக்கலாமே தவிர, அதுவும் உங்க லோக்கல் ஷாப்ல உங்க ஊர்ல இருக்கிற கடைகள்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்க ஊர்ல ஷாப்பே இல்ல எஸ்பிஓல அப்படின்ற பட்சத்தில் நீங்க அந்த அமௌண்ட் ஃபுல்லாவே கூட உங்க வித்ராவலாவே எடுத்துக்க முடியும். இது 6 மந்த்க்கு அப்புறம் தான் நடக்க போகுது இந்த வேலையும். இப்போ இந்த 6 மந்த்க்கு உங்களுக்கு உங்க வாலெட்ல இருக்கிற மொத்த அமௌண்ட்டும் நீங்க நேரடியா வித்ராவலாவே எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இதுவும் இன்ஃபர்மேஷன். ரைட், ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய நெக்ஸ்ட் டாஸ்க் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 டீம் லீடர்ஸ் அண்ட் 300 வீடியோ ஆபீசர்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க. ஓகே, சோ அதுவுமே இப்போ நீங்க இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல் அப்டேட் பண்றதை பொறுத்து தான் அது என்னைக்குன்றதை நாங்க டிசைட் பண்ண முடியும். நம்ம ஆனா ஒரு டேட் கொடுத்துட்டோம் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்தாச்சு. சரிங்களா? அந்த 15க்கு அப்புறம் நம்ம உடனடியாக ஸ்டாப் பண்றது பண்ணாததும் உங்க கையில தான் இருக்கு, அந்த எடிட்டிங் ஆப்ஷன். ஓகே, ஏன்னா இது கண்டினியூவா போய்கிட்டே இருக்கு. முதல்ல நமக்கு அந்த ரிப்போர்ட் வேணும், யார் எஸ்பிஓல இருக்காங்க இல்ல அப்படிங்கிற ரிப்போர்ட் வேணும். நம்ம என்ன பண்ண போறோம், சோ அந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி டீம் லீடர்ஸ் அண்ட் வீடியோ ஆபீசர்ஸ் அந்த கவுண்ட் எடுத்து நாங்களே செலக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு 1 or 2 டேஸ்ல பண்ணிடுவோம். இன் கேஸ் voting ஆப்ஷன்ஸ்ல உங்ககிட்ட கொடுக்குறோம்னா அது ஒரு 2 or 3 டேஸ் போகலாம். அவ்வளவுதான் நமக்கு உண்டான டியூரேஷன்ஸ். சரிங்களா? சோ ரைட், சோ இந்த 2 ஒர்க் தான் மேஜரா நமக்கு இருக்க போது. நீங்க பண்ண வேண்டிய வேலைகள் இந்த ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீடைல்ஸ், இந்த டீம் லீடர்ஸ் அண்ட் வீடியோ ஆபீசர்ஸ் செலக்ட் பண்ற ஒர்க். சோ அது முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? இந்த கமாண்டர்ஸ், வீடியோ ஆபீசர்ஸ், டீம் லீடர்ஸ் இவங்க எல்லாரையும் வச்சு. ரைட், இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். செலக்ட் பண்ணக்கூடிய 1000 டீம் லீடர்ஸ்க்குமே அவங்களுடைய நான் ஒர்க்கிங் சேலரி, நான் ஒர்க்கிங் மீன்ஸ் என்னன்னா அவங்களுடைய டெய்லி டாஸ்க் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த டாஸ்க் பண்ற சேலரியும் தாண்டி ஒரு 20,000 rupees டீம் லீடர் சேலரியா ஃபிக்ஸ்டா எவ்ரி மந்த் கிரெடிட் ஆகும். அப்ப டீம் லீடருக்கு ஒரு டாஸ்க்கும் இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. நம்ம டீம் லீடர் ஆயிட்டா நமக்கு வந்துடும் மட்டும் இருக்கக்கூடாது, உங்களுக்கு அதுக்கு ஒர்க் இருக்கு. சரியா? அந்த ஒர்க் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இருக்காது. அந்த ஒர்க் என்ன தெரியுமா, எஸ்பிஐ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை, இன்ஃபர்மேஷனை அதை உங்க டவுன்லைன் இருக்க உங்க டீம்ல கீழே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வேலை. அவ்வளவுதான் டீம் லீடருக்கு. ரைட், அடுத்தது வீடியோ ஆபீசர்ஸ், அவங்களுக்கு மினிமம் சேலரி 30,000. ஓகே, அதுவும் ஃபிக்ஸ்டு தான். சோ அவங்களுக்கும் ஒர்க் இருக்கு. எல்லாமே எஸ்பிஓ சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை எஸ்பிஓ கீழே இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அது கமாண்டரா இருந்தாலும் சரி, வீடியோ ஆபீசர்ஸ் இருந்தாலும் சரி, அடுத்தது டீம் லீடரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ரைட், சோ கமாண்டர்ஸ் இப்போ இருக்கிறவங்க தான், அவங்களுக்கு மினிமம் சேலரி 50,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த சேலரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அந்த பிளான் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அதை பத்தி இன்னும் டீடைலா நான் சொல்றேன். சோ டீம் லீடர்ஸ் 20,000, வீடியோ ஆபீசர்ஸ் 30,000, கமாண்டர்ஸ் 50,000. ஓகே, இப்போதைக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு 3 to 4 டேஸ்ல இது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். பிளானும் நான் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவேன். ஓகே, ரைட். இந்த சோசியல் மீடியா எதனால சார் எல்லாரையும் கிரியேட் பண்ண சொல்றீங்க? ரொம்ப பேருடைய கொஸ்டின் அதுதான் இல்லையா? எதனால சோசியல் மீடியா கிரியேட் பண்ணணும்? சோசியல் மீடியா இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். எஸ்பிஓடைய டீம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற இந்த எஸ்பிஓடைய சேல்ஸ், எந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்தாலும் இங்க இருக்கிறவங்க பண்ணிட்டா மட்டும் போதாது. சரிங்களா? இங்க இருக்கிறவங்க பண்ணிட்டா என்ன கமிஷன்ஸ் கிடைச்சிட போது, அதை வச்சு எப்படி உங்களுக்கு வருமானம் கொடுக்க முடியும்? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எந்த கம்பெனியோட என்ன கமிஷன் வரப்போகுதோ, என்ன ஒர்க் வரப்போகுதோ, என்ன ப்ராடக்ட் வரப்போகுதோ, என்ன சர்வீஸ் வரப்போதோ அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இங்க இருக்கிறவங்களோட வேலை. ரைட், சோ அப்ப என்ன மெத்தட்ல கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னா Facebook, ஷேர், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதன் மூலமா மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? நாங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், அதை ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ணா போதும். அதுக்காக தான் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஐடிக்கும் கண்டிப்பா தனிப்பட்ட சோசியல் மீடியா தான் இருக்கணும். ஒரு சிலர் என்ன பண்றீங்க, ஒரே ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி 4 ஐடி கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கணும். அதுல எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே வேணாம் உங்களுக்கு. ரைட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்க கொடுக்குற விஷயத்தை ஜஸ்ட் நீங்க ஷேர் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்க புதுசா கூட ஓபன் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த மெத்தட்ல இருக்கக்கூடிய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ல தான் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே மத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது. உங்க மொபைல் நம்பர், மெயில் ஐடியோ, போட்டோ எதுவுமே நீங்க போட வேண்டிய அவசியம் இல்ல. அதை நீங்க ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். ஒரு சிலதுல மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்கும், பட் அதை மத்தவங்களுக்கு தெரியாம பிரைவசியா வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த போட்டோஸ் போடுறதுலாம் நீங்களா விருப்பப்பட்டு போட்டதானே தவிர வேற யாருக்கும் எதுவும் தெரிய போறதும் கிடையாது. ஓகே, சோ ஒர்க்குக்காக ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கூட வச்சுக்கல. எங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு, அதே யூஸ் பண்ணிக்கிறதுனால அது உங்க விருப்பம் தான். ரைட், சோ அப்ப சோசியல் மீடியா அக்கௌண்ட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய இனிமேல் வரக்கூடிய டாஸ்க்கை செய்யறதுக்கு. ஓகே, ரைட்.
ஏன் இம்பார்ட்டன்டா அதை பண்ண சொல்றாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவும் இந்த 4 அக்கௌண்ட் இதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாம் ஏன் பயன்படுத்த வேணாம் அப்படின்றதும் இதுதான் காரணம். ஸோ இந்த 4 சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். அதை எங்களால என்ன பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், ட்ராக் பண்ண முடியும். நீங்க ஷேர் பண்ண விஷயத்தை இந்த சோசியல் மீடியா அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான். கரெக்டா? அதனாலதான் இம்பார்ட்டன்டா அத்தனை பேரும் ஓபன் பண்ணிருக்கணும், அதை பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும்.